பண்ணிட்டாங்கப்பா, பாவம் பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்களே, ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர் செந்தில் பாலாஜி அவர்கள். ஆமாம், ஒரு காலத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு இருந்த நம்மளால் இப்போ நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் அமைச்சர் பதவியில் இல்லை. அந்த மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எதுக்கு இவ்வளோ பில்டப், திமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர் செந்தில் பாலாஜி, சிம்பிளாக வச்சுக்கலாம். அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கார். இப்போ ஆளுங்கட்சியாக இருந்துட்டு அவர் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, மெட்ரோ ரயில் திட்டத்தை கோயம்புத்தூருக்கு நிராகரிச்சிட்டாங்களே, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம். அதில் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை மக்களுக்கு எவ்வளோ பெரிய அநீதியை இழைச்சிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க அப்படின்னு பெரிய லெவலில் விளக்கம் கொடுத்திருக்கார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து ஒன்றிய அரசிற்கு அனுப்பி வைத்தார்கள். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீடு வங்கி அதிகாரிகள் கோவைக்கு வருகை தந்து அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த திட்டப்பணிகளை செயல்படுத்துவதற்கான அனைத்து நிலைகளிலும் நடவடிக்கைகளை எடுத்தார்கள். அந்த விரிவான திட்ட அறிக்கை அனுப்பப்பட்டு 15 மாதங்களாக நிலுவையில் வைத்திருந்து 2 தினங்களுக்கு முன்பாக அந்த விரிவான திட்ட அறிக்கையை நிராகரித்து அதற்கான ஒப்புதலை தர மறுத்திருக்கிறது ஒன்றிய அரசு. ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்று திட்ட அறிக்கையை தயாரித்து அனுப்பினால் 5 மாதங்களில் அனுமதி வழங்குகின்ற பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிவான திட்ட அறிக்கையை 15 மாதங்கள் கழித்து நிராகரித்திருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்கள் மீது, கோவை மக்கள் மீது, மதுரை மக்கள் மீது பிஜேபி அரசு வைத்திருக்கக்கூடிய வன்மத்தை காட்டுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும்.